முருகாச்சரணம். இன்று கார்த்திகை தீபத் திருநாள். இந்த கார்த்திகை தீபத் திருநாளுக்கு முருகனை தீபம் கொண்டு, விளங்கு தீபம் கொண்டு வழிபட அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? குமரகுரு கார்த்திகை பெருமாளே, தீபமங்கள ஜோதி நமோ நம என்று கூப்பிட்டு, விளங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வாயே. இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் ஒரு கேளும், இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும், பலமேவும் விரிந்த நாடும் குன்றமும், இதெல்லாம் கொடுப்பான் விளங்கு தீபம் கொண்டு வழிபடும் போது. ஆனால் இதெல்லாம் நிலைத்ததுன்னு நினைச்சுட்டு தீபம் ஏற்றாத, எப்பொழுதும் அணையாமல் இருக்கக்கூடிய நந்தா விளக்கு ஒன்று ஏற்று, நந்தாது விளக்கு ஏற்று, அந்த விளக்கானது மெய் தீபமாக இருக்க வேண்டும். அந்த மெய் தீபம் என்பது சத்தியம் என்ற ஞான தீபம் உன்னுடைய அகத்தில் ஏற்றி, உன்னுடைய அகத்தில் சினம் தவிர்த்து, கோபம் தவிர்த்து, அந்த பரம ஞான தீபத்தை ஏற்று, முருகனுக்கு நீ ஏற்ற வேண்டிய தீபம் ஞான தீபம் என்கிறார். இதை கந்தரந்தாதி 99வது பாடலில் குறிப்பிடுகிறார். சினம்தீர் மெய் தீபம் நந்தாது ஏற்றினம் அப்படின்னு. முருகாச்சரணம்.